பேர் செல்வராஜ். நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் ஸ்டேட் ஓவரால் ரேங்க் 39 எடுத்திருக்கேன். டிசிடிஓ போஸ்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து போன ஏப்ரல் 2024 ஸ்டார்ட் பண்ணேன். 2 மந்த்ஸாக வந்து நான் வீட்டில் உட்காந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு. அதை நான் எழுதினப்போ எனக்கு நான் பண்ண தப்புகள்லாம் தெரிஞ்சது. ஒரு டெஸ்ட் சீரியஸோட நீடு எனக்கு அப்போ தான் எனக்கு அந்த எக்ஸாமில் தான் புரிஞ்சிச்சு. இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச உடனே குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் வந்துருந்துச்சு. வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் திருநெல்வேலியில் போய் கேட்டு பார்த்தப்போ அவங்களோட மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே, நம்ம பண்ண தப்பெல்லாம் இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டால் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் அவுட் ஆன ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சொன்னதை பார்த்து மெட்டீரியல்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நான் போய் நம்ம திருநெல்வேலி பிரான்ச்சோட ஹெட் வந்து செந்தில் சார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து சரி நீங்கள் மெட்டீரியல்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு நீங்களே ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருந்துச்சு, எல்லாமே எடுத்து ஈஸியாக படிக்கிறதுக்கு. ஸோ நான் மெட்டீரியல்ஸை பார்த்தோன்னே எனக்கு நான் சார் ஓகே சார் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரையில வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, லாங்குவேஜ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சுக்கோங்க, ஜிஎஸும் கண்டிப்பாக மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். நம்ம டெஸ்ட் சீரிஸில் ஒரு டெஸ்ட் விடாமல் எல்லா டெஸ்ட்டும் அப்படியே அங்கே வெற்றி ஐஏஎஸ் திருநெல்வேலி பிரான்ச்லேயே ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதல் டெஸ்ட்ல இருந்து மார்க் டெஸ்ட் வர, ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வர எல்லாத்தையுமே அங்கே ஒரு டெஸ்ட் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் எழுதியிருந்தேன். ஸோ அதுவே எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல போதுமானதாக இருந்துச்சு. குரூப் 2 பொறுத்த வரையில வந்து நிறைய மெயின்ஸ் கண்டென்ட் ப்ரிலிம்ஸ்லேயே கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கான்செப்சுவலாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டி, அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9 மாதிரிலாம் நீங்கள் இதிலே ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு முதல்ல எனக்கு அங்கேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. சரி, நானும் அப்படி மெயின்ஸ் இதையும் ப்ரிலிம்ஸ் இதையும் பார்க்கும்போது ஸோ மெயின்ஸ்க்கு ஆஸ்பெக்ட்லேயும் முதல்ல எனக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 150 அபோவ் இருந்துச்சுன்னா வந்து குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுமே எலிஜிபிள் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓரளவுக்கு ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்ததால எனக்கு குரூப் 2A ரெண்டுமே கிளியர் ஆயிடுச்சு. நான் வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் எடுத்திருந்தேன். கொஞ்சம் டஃபாக இருந்தாலும் நம்ம மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நிறைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வெற்றி ஐஏஎஸ் திருநெல்வேலியில் தான் போய் கேட்டேன். சார் இப்படி கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது, 2 படிக்கிறது நல்லதா இல்லை 2A படிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2க்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் எழுதுங்க, அந்த டெஸ்ட்டை எழுதுறத வச்சு நம்ம வந்து இதை பில்ட் பண்ணிடலாமா, இல்லை நீங்கள் 2A படிக்கிறதா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். சார் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி வச்சாங்க, அந்த டெஸ்ட் எழுதியிருந்தேன். சார் அதை பார்த்துட்டு ஓகே பேப்பர் நல்லா இருக்குது, நீங்கள் கண்டென்ட் நல்லா இருக்குது, இதை நம்ம பேப்பரை அப்படியே பில்ட் பண்ணால் கடைசி வர கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சார் முதல்ல எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் நான் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்டே 2A விட நீங்கள் 2 நல்ல அதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, கண்டிப்பாக 2 கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது வந்து மெட்ரியோட மெயின்ஸ் மெட்டீரியல் தான். நான் வந்து வேற எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸோ, இப்போ சோஷியல் இஷ்யூஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு, எக்கனாமிக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு நான் எந்த புக்கையுமே தேடாமல் வெற்றி மெட்டீரியல்ஸை மட்டுமே தான் படித்தேன். இப்போ டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வெளியே ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து என்னோட பேப்பரை தனிச்சு காட்டணுங்கிறதுக்காக நீ டேட்டாவை மட்டும் வெளியிருந்து ஆட் பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு நான் வெளியே எந்த புக்குமே ரெஃபர் பண்ணுற அளவுக்கு தேவையே இல்லாமல் எனக்கு வெற்றி மெட்டீரியல்ஸ் இருந்ததால அது வந்து எனக்கு டைம் சேவிங்காகவும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அதில் நிறைய அது போர்ஷனோடய எல்லாம் கவராக இருந்துச்சு, கொஞ்சம் போர்ஷனோட எக்ஸ்ட்ராவும் கவராக இருந்துச்சு. ஒரு சில CA கொஸ்டின்ஸும் அந்த டாபிக் ஒட்டின CA கொஸ்டின்ஸும் அதிலே கவர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் நான் வெற்றியோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்த்தது வந்து 1-to-1 ஃபீட்பேக் செஷன்ஸ். எனக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லா 1-to-1 ஃபீட்பேக் செஷன்ஸுமே வந்து ரொம்ப ஈவென்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என் பேப்பர் வந்து 3.5 hours நான் எனக்கு ஆச்சு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படி இருந்த பேப்பர் தான் கடைசியில் ஒவ்வொரு பேப்பராக திருத்தி கடைசி ஃபைனல் மார்க்குக்கு முன்னாடி என் பேப்பர் வந்து 3 hours கம்ப்ளீட் பண்ணி பேப்பரை ஃபுல்லாக கொண்டு வர அளவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. அங்கே என் பேப்பர் திருத்தினது 3 பேர், ரம்யா மேம், அதுக்கப்புறம் பேச்சிராஜா சார், அதுக்கப்புறம் ரெனி சார். 3 பேருமே வந்து இப்போ அவங்க 3 பேருமே ஆஃபீஸர்ஸுங்கிறதுனால என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அது போக செந்தில் சார் வந்து இருக்கிற எல்லா மெயின்ஸ் பேப்பரையும் நான் இப்போ ஓகே நீங்கள் ப்ராக்ரஸ் ஆயிருக்கீங்க, இந்த ஏரியாவில் ப்ராக்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத அவரும் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோடனே சொன்னார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ரம்யா மேம் வந்து அவங்கக்கிட்ட என் பேப்பர் நிறைய பேப்பர் போச்சு. அவங்க தான் சொன்னாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுனா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பண்ணால் உனக்கு மார்க் குறையும், ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ், இப்போ மார்க்ஸ் கொஞ்சம் 10 மார்க் விழுற இடத்துல ஒரு 11 மார்க்காக விழுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொன்னாங்க. அது வந்து 1-to-1 செஷன் ஃபீட்பேக் செஷனில் தான் வந்து அவங்க ஃபுல்லாக கேர் பண்ணி சொன்னாங்க. அதனாலேயே என் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் ஒரு பாதியில் இப்போ நடுவுஸில் இருக்கிற
இருக்கிற பேப்பருக்குமே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. அட் லாஸ்ட்ல வந்து என் பேப்பர் வந்து பார்க்கறதுக்கே அவங்களே வந்து பார்த்தீங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது, கடைசியில் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக திருத்த இதாயிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு டெஸ்ட் சீரிஸ் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லா டெஸ்ட்டும் எழுதும் போது 3.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் இருந்தது, அடுத்து 3.25 மணி நேரம் ஆச்சு. ஸோ அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்கள் எழுத உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும், பயப்படாமல் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மார்க் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இதுவரை ஒரு டைலமால தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மார்க் டெஸ்ட் நம்ம வெற்றியோட மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். வெற்றியோட மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு பார்த்தாங்க, பேப்பர் எல்லாரும் பார்த்துட்டு 3 பேர் பேப்பர் திருத்துற 3 பேரும் பார்த்துட்டு ப்ளஸ் சாரும் பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு சொன்னப்போ ஓகே பேப்பர் ஓகே போதும், இதே மாதிரி நீங்கள் பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணிடுங்க, டேட்டாஸ் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை அப்படியே போய் நான் பேப்பரை எழுதிட்டு மெயின்ஸில் எழுதிட்டு வந்தேன். இப்போ வந்து 188 மார்க்ஸ் மெயின்ஸில், ஸ்டேட் 39th வந்திருக்கு. இதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வெற்றியோட மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வெற்றியோட 1-to-1 செஷன்ஸ். 1-to-1 செஷன்ஸில் எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு 20 to 30 மினிட்ஸ் எனக்கு வந்து நேரில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி 20 to 30 மினிட்ஸுக்கு குறையாமல் எனக்கு எல்லாருமே அவங்க பர்சனல் கேர் எடுத்து சொன்னதே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஒரு 4 மாதம் ப்ரிலிம்ஸ் படித்தேன், 4 மாதம் தான் மெயின்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 8 monthsலேயே எனக்கு கிளியர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வெற்றியோட மெட்டீரியல்ஸுக்கும் எனக்கு 1-on-1 செஷன்ஸ் கொடுத்தவங்களுக்கும் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் திருநெல்வேலிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது போக எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் கடவுளுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.